guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th Standard Science Chapter 16 Plant and Animal Hormonesல நம்ம pituitary glands பத்தி நம்ம பார்க்க போறோம். முன்னாடி இருக்கிற வீடியோலயே endocrine glands, human and மத்த vertebrates-ல இருக்கிறத பார்த்தோம். இம்பார்ட்டன்டான 2 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒவ்வொரு கிளான்ஸுமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்ன அண்ட் அதில் ஒன் ஆஃப் த செக்ரீட் பண்ணுற ஒரு ஹார்மோன் growth ஹார்மோன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிச்சது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஹைப்போஃபிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிரெயினில் ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். பிரெயினில் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணுற ஒரு இமேஜ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கு இல்லையா? இந்த பி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைப்போஃபிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினோட பேஸ் ரீஜியன்ல இருக்கு. இந்த பேஸ் ரீஜியன்ல இருக்கிற இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பிரெயினோட ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஸ்டாக் மூலமா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப் அப்படின்றது இருக்கு. அது அதுல சொல்லியிருப்பாங்க. 2 லோபால உருவானது. இந்த 2 லோபுமே பெர்ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். ஒரு லோப் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும், இன்னொரு லோப் இன்னொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆன்டீரியர் லோப அடினோ ஹைப்போஃபிசிஸ்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் லோப நியூரோ ஹைப்போஃபிசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல எது ஆன்டீரியர் அப்படின்னா இதுதான் ஆன்டீரியர் லோப். இதை அடினோ ஹைப்போஃபிசிஸ், இது பார்த்தீங்கன்னா நியூரோ ஹைப்போஃபிசிஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இது எல்லாமே. ஹியூமன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் லோப் அப்படின்றது இருக்காது. அதாவது ஆன்டீரியர் லோபுக்கும் போஸ்டீரியர் லோபுக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியேட் லோப்னு ஒன்று இருக்கும். ஆனா இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இன்டர்மீடியேட் லோப் இருக்காது. ஏன் பிட்யூட்டரி கிளாண்ட மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, முக்காவாசியான வெர்டிபிரேட்ஸ்க்கு முக்கியமான எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, மத்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை செக்ரீட் பண்றதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுறது பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அந்த ரீசன்னால தான் பிட்யூட்டரி கிளாண்ட மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 மார்க்ல கேட்கலாம். why pituitary gland is called as master gland, justify அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரீசன்காக தான் சொல்றாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை ரெகுலேட் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் ஆகுறதுனால பிட்யூட்டரி கிளாண்ட மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதை எப்படிலாம் செக்ரீட் பண்ணணும், அது எல்லாமே பார்த்துக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன கிளாண்ட், எந்த லோப் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் லோப் தான் இதை பார்த்துக்கும். அடினோ ஹைப்போஃபிசிஸ், ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோப் ஆர் அடினோ ஹைப்போஃபிசிஸ் தான் மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸோட செக்ரீஷன், சிமுலேஷன் எல்லாமே பார்த்துக்கிறது அதுதான். ஸோ இந்த அடினோ ஹைப்போஃபிசிஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ் என்னெல்லாம்னா growth ஹார்மோன், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனாடோட்ரோபிக் ஹார்மோன், ப்ரோலாக்டின். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆர் அடினோ ஹைப்போஃபிஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா இந்த நேம்ஸை மட்டும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். இதுல நம்ம growth ஹார்மோனை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இது ஒரு வாட்டி ஓவர்வியூவா சொல்லிடுறேன். பிட்யூட்டரி கிளாண்ட ஹைப்போஃபிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கும் பிட்யூட்டரி ஸ்டாக் மூலமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் அப்படின்னா பி ஷேப். இதுல 2 லோப் இருக்கு. ஒன்னு ஆன்டீரியர் லோப், இன்னொன்னு போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோப அடினோ ஹைப்போஃபிசிஸ்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் லோப நியூரோ ஹைப்போஃபிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 லோபும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இன்டர்மீடியேட் லோப் அப்படின்றது கிடையாது.
நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மத்த ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், வெர்டிபிரேட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கிற மத்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே பண்றது பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்றதுனால, அது நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடினோ ஹைப்போஃபிசிஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ வந்து செக்ரீட் பண்ணும், அதை ஸ்டிமுலேஷன் பண்றது எல்லாமே அடினோ ஹைப்போஃபிசிஸ் தான். என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் அப்படின்னா, growth ஹார்மோன், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனாடோட்ரோபிக் ஹார்மோன், ப்ரொலாக்டின். இதுதான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட பத்தி சொல்லணும் அப்படின்னு இதுதான். ஃபார் 3 மார்க் பர்பஸ்க்கெல்லாம் எழுதிக்கலாம். இப்ப growth ஹார்மோன் எடுத்துப்போம். growth ஹார்மோன ஷார்ட்டா GH அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த growth ஹார்மோன் எதுக்காக அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகறதுக்கும், அது நல்லா என்லார்ஜ் ஆகறதுக்கும், அதோட சைஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகறதுக்கும் இந்த growth ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். இது வந்து மசில், கார்டிலேஜ், லாங் போன்ஸ் இதோட growth ஸ்டிமுலேட் பண்றது தான் GH ஓட வேலை. அண்ட் செல்லோட மெட்டபாலிசம் அதாவது அனபாலிசம், கெட்டபாலிசம் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதும் growth ஹார்மோன் தான். மசில் அப்படின்றது தெரியும், லாங் போன்ஸ் அப்படின்றதும் தெரியும். கார்டிலேஜ் அப்படின்றதும் ஒரு போன் தான். பட் இது வந்து ஃபிளெக்சிபிளான ஒரு போன். நம்ம நோஸ்ல இருக்கிற போன்ஸ் எல்லாமே கார்டிலேஜ் போன்ஸ் தான். ஓகே. இப்போ குரோத் ஹார்மோன்ஸ்னா எதுக்காக யூஸ் பண்றோம்? எத கண்ட்ரோல் பண்ணுது? எத ஸ்டிமுலேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த குரோத் ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் ப்ராப்பரா இல்லாம இருந்ததுன்னா, 3 கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகும். ஒண்ணு வார்ஃபிசம், ஜைஜான்டிசம், ஆக்ரோமெகாலி. வார்ஃபிசம் அப்படின்றது சில்ட்ரன்ஸ்க்கு growth ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியா இருந்ததுன்னா கிரியேட் ஆகுறது தான் வார்ஃபிசம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட growth வந்து ரொம்ப ஸ்டாப் ஆயிடும். அப்புறமா அவங்களோட ஸ்கெலிட்டலோட ஃபார்மேஷன் ரொம்ப டிலேவா இருக்கும். அண்ட் மென்டலா டிசேபிளா இருப்பாங்க. அதான் வார்ஃபிசம். அதோட பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். இவங்கள தான் நம்ம வார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட growth ஹார்மோன் கம்மியா செக்ரீட் ஆகுறதுனால, இவங்களோட growth வந்து ஸ்டாப் ஆயிடும். மென்டலா டிசேபிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷனும் டிலே ஆகும். ஸோ இவங்கள தான் நம்ம வார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்ஃபிசமோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஜெய்ஜான்டிசம். சில்ட்ரன்ஸ்க்கு growth ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரீட் ஆச்சுன்னா ஏற்படுறது தான் ஜெய்ஜான்டிசம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹைட் வந்து நார்மலா இல்லாம ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பாடியில இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஓவர் குரோத்தா இருக்கும். அதோட பிக்சரும் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்கள தான் ஜெய்ஜான்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஹைட்ட விட அப்நார்மல் இன்கிரீஸ் இன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து growth ஹார்மோன் வந்து ஓவர் செக்ரீஷனால ஏற்படுறது தான் ஜெய்ஜான்டிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோமெகாலி. ஆக்ரோமெகாலி வந்து அடல்ட்ஸ்க்கு growth ஹார்மோன் எக்ஸஸ் செக்ரீஷன் அடல்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, growth ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகும்போது, அவங்க ஹெட், ஃபேஸ், ஹேண்ட், ஃபீட்லலாம் அப்நார்மலா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அதான் ஆக்ரோமெகாலின்னு சொல்லுவோம். நான் இப்ப பிக்சர் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டுக்கு. ஸோ இது வந்து நார்மலா இவங்களோட ஹேண்டா இருந்தது. ஆக்ரோமெகாலி மூலமா, அதாவது எக்ஸஸ் growth செக்ரீஷன் மூலமா அவங்களோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிருக்கு. இருந்த சைஸ விட பெருசாயிருக்கு. இதுதான் ஆக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ growth ஹார்மோன் ப்ராப்பரா செக்ரீட் ஆகாம 3 கண்டிஷன் கிரியேட் ஆகுது. வார்ஃபிசம், ஜெய்ஜான்டிசம், ஆக்ரோமெகாலி. வார்ஃபிசமும் ஜெய்ஜான்டிசமும் சில்ட்ரன் கேட்டகரியிலேயே வரும். அண்ட் ஆக்ரோமெகாலி வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவ்வளோதான் பிட்யூட்டரி கிளாண்ட், ஆக்ரோமெகாலி, வார்ஃபிசம், ஜெய்ஜான்டிசம், growth ஹார்மோன் இத பத்திலாம் டீட்டெயிலா நம்ம பார்த்திருந்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.